தற்பொழுது நாட்டில் பேசுபொருளாக உள்ள விடயம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது விவகாரம், அதன் பின்னர் நடந்த விவகாரங்கள். ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய வேண்டும் என்பது அனுர அரசாங்கத்தின் மிகப்பெரிய நீண்டகால ஒரு திட்டமாக இருந்தது. அனுர அரசாங்கம் என்று குறிப்பிட முன்னர் ஜேபிபியினுடைய காலத்திலிருந்து ஜேபிபியினரை அடக்கி ஒடுக்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் ரணில் விக்ரமசிங்க. அத்துடன் அவர்கள் மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகா பண்டாநாயக குமாரதுங்க ஆகியோருடன் சில நட்புறவுகளுடன் செயற்பட்ட போதிலும் ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ச்சியாக எதிரிகளாகவே நோக்கி வந்தனர். இந்த நிலையில் தற்போது அவர்கள் கையில் பெரும்பான்மையுடனான ஆட்சி அதிகாரம் வந்ததை ரணில் விக்ரமசிங்கவே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். அவ்வாறு காலம் மாறிய போது ரணில் விக்ரமசிங்க மீது அனைத்தும் திரும்பியது. இதுவரை அவர் அரசியலில் மிஸ்டர் கிளீன் எனவும் ராஜதந்திர மட்டத்தில் மிக உயரிய இடத்தை வகித்தவராகவும் மேற்கத்திய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்புடைய மிக புகழ்பெற்ற ஒரு அரசியல்வாதியாக தன்னை கட்டமைத்து கொண்டு வந்த பிம்பத்தை ஒரே நாளில் அனுர அரசாங்கம் உடைக்கிறது. அதற்காக அவர்கள் கையில் எடுத்த விடயம் பல விடயங்கள் அவரை எடுத்தாலும் இதுவரை அவரை தொடக்கூட முடியவில்லை. குறிப்பாக பிணைமுறி விவகாரம் மற்றும் பட்டளந்த வதை முகாம், பார் அனுமதி பத்திரங்கள் வழங்கியமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அவரினுடைய வெளிநாட்டு பயணம் தொடர்பில் அவர் தனிப்பட்ட பயணத்துக்காக அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் 1,60,00,000க்கும் அதிகமான பணம் பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அதற்காக அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு பின்னர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டவர் வெலிக்கடை சிறைச்சாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுகிறார். இந்த நிலையில் அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையிலிருந்து நேற்றைய தினம் வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அங்கு அவருக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அவர் வீட்டில் ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அவருடைய இந்த கைதில் அனைவரும் குறிப்பிடும் விடயம் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து அவருடைய உடலில் என்ன வருத்தங்கள் இருக்கின்றது என்பதை கண்டறியதற்காகவே இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக பல தற்போது கூறும் அளவுக்கு இந்த நிலைமை மாறியுள்ளது. அதாவது அவர் வந்தவுடனேயே வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகிறார். அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர் அங்கிருந்தபடியே சூமினூடாக நீதிமன்ற வழக்கில் ஆஜராகி பிணை வழங்கப்படுகிறது. 50 லட்சம் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் ரணில் விக்ரமசிங்க விடுதலையாகிறார். இன்னும் பிணை வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர் உடனடியாக பிணை வழங்கப்படுகிறது. 26ஆம் தேதி பிணை வழங்கப்படுகிறது. அதுவரை அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தவர் 29ஆம் தேதி 29ஆம் தேதி சாதாரண சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு அன்றே அவர் வீடுக்கு திரும்புகிறார். 3 நாட்களில் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வீடு திரும்பும் நிலைக்கு அவர் தேக ஆரோக்கியம் பெறுகிறார். இந்த கைது என்பது ஆரம்ப நேரத்திலிருந்தே இது ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையாகவே பார்க்கப்பட்டது. ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் அனுர அரசாங்கத்தின் மீது ஒரு ஆதரவை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த கைது இடம்பெற்றது. ஆனால் எதிர்பாராத விதமாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆதரவு தளமும் அதிகரித்ததுடன் அனுர அரசாங்கத்துக்கு மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, இந்தியா, கனடா போன்ற நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலவும் அனுர அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை பிரயோகிக்க தொடங்கிவிட்டது. ராஜதந்திர மட்டத்தில் அவருடைய கைது எதிர்க்கப்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு அழுத்தங்களை அனுரகுமார் திசாநாயக்க எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை காணப்பட்டதால் அந்த கைது தற்போது வெறிச்சோடி போன ஒன்றாக காணப்பட்டது. அதே போல் ரணில் விக்ரமசிங்கவும் அவர் சிறை செல்ல முடியாதவாறு சிறை செல்வதற்கான எதிர்வுகள் இருக்கின்ற போது அவற்றை தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு உடல்நிலையை கருத்தில் காட்டுவதாக காட்டி அதிலிருந்து அவர் லாபகமாக தப்பித்துக் கொண்டார் என்றே குறிப்பிட முடியும். 22ஆம் தேதி இரவு கைது செய்யப்படுகிறார். 23ஆம் தேதி அதிகாலை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார். 23ஆம் தேதியே தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுகிறார். 26ஆம் தேதி அவருக்கு பிணை வழங்கப்படுகிறது. 29ஆம் தேதி அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறுகிறார். இதுதான் ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது என்றே குறிப்பிடலாம். இவருடைய கைதின் போது பல்வேறுபட்ட தரப்பினர் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் நேரில் வருகை தந்தும் ஏனையவர்கள் தம்முடைய ஆதரவை தெரிவித்திருந்த நிலையிலும் பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி மட்ட உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என பலரும் அவருடைய நிலைமை தொடர்பாக நீதிமன்றத்திலும் வைத்தியசாலையிலும் நேரடியாக சென்று விஜயங்களை மேற்கொண்டனர். எனினும் அனுர அரசாங்கம் தொடர்ச்சியாக இது ஒரு சாதாரண குற்றம், இந்த குற்றத்துக்காக அவர்
கைது செய்யப்பட வேண்டியவர் அல்ல. அவர் 40 வருடங்களுக்கு முன்னரே கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர். அவர் இன்னும் மீண்டும் கைது செய்யப்படுகின்ற நிலைமை காணப்படும் என அவர் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான கடும் முயற்சிகளை அனுர் அரசாங்கம் மேற்கொள்கிறது. இந்த நிலையில் தற்போது அனுர் அரசாங்கம் கைது வேட்டையை ஆரம்பித்துள்ளது என்றே குறிப்பிடலாம். தொடர்ச்சியாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையை தற்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் மாத்திரம் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராஜித செனாரத்ன கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துரலிய ரத்னதேர கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அதாவது ராஜித செனாரத்னுக்கு செப்டம்பர் 9 விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளது. அத்துரலிய ரத்னதேரர் செப்டம்பர் 12 விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளது. சசீந்திர ராஜபக்ச ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் அவருக்கு செப்டம்பர் 12 வரை விளக்கமறியல் வழங்குவதாக நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த நிலையில் நிமல் லன்சாவும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவர்களின் கைது செய்யப்பட்டார்கள் என நாங்கள் பார்க்கின்ற போது சசீந்திர ராஜபக்ச அனைவருக்கும் தெரியும் ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவருடைய பிணை நிராகரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சபாநாயகருமான சமல் ராஜபக்ச கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்துக்கு நேற்று வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தனது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்ததற்கு இழப்பீடாக ரூபா 88,50,000 ரூபாய் சட்டவிரோதமாக பெற்று ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றத்தை செய்த குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டு சசீந்திர ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிமல் லன்சாவின் கைது எவ்வாறு இருக்கின்றது என பார்க்கின்ற போது அவருக்கு 12 வரை விளக்கமறியலில் கொடுக்கப்பட்டுள்ளது. கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். 2006 நடந்த போராட்டம் ஒன்றின் போது சட்டவிரோதமாக ஒன்று கூடியமை மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நிமல் லன்சா கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜித செனாரத்னவை தொடர்ச்சியாக தேடி வந்த நிலையில் அவருடைய சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதனை அடுத்து அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த நிலையில் அவருக்கும் விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த இன்னுமொரு வழக்கு தொடர்பான விசாரணை ராஜித செனாரத்னவை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த கொழும்பு உயர் நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் சாணி அபேசேகரவின் அதிரடி நடவடிக்கை காரணமாக பாதாள உலக குழுவினுடைய முக்கிய தலைவர்கள் இந்தோனேசியாவில் வைத்து ஒரே நேரத்தில் திரைப்பட பாணியில் கைது செய்யப்படுவது போல் கைது செய்யப்படுகிறார்கள். பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவினுடைய வழிகாட்டுதலின் கீழ் சாணி அபேசேகர் என்பவர் சாதுரியமான ஒரு புலனாய்வு அதிகாரி என்பது கடந்த காலங்களில் தெரிந்த விடயம். அவருடைய அறிக்கை என்பது மிகவும் கிளீனாக இருக்கும் என நீதிபதிகள் கருதுவார்கள். எந்த ஓட்டையும் அந்த விசாரணையில் காணப்படாது. அவ்வாறான ஒரு திறமைசாலியாக கருதப்பட்ட சாணி அபேசேகரவினுடைய அதிரடி நடவடிக்கை காரணமாக பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களான கெகல் பெத்திரை பத்மே, கமாண்டோ சலிந்து மற்றும் பாணந்துரை நிலங்க ஆகியோர் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்படுகிறார்கள். இந்த நிலையில் அவர்களை ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் சர்வதேச போலீசாரின் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் போலி கடவுச்சீட்டுகள் ஊடாக இந்தோனேசியாவில் தலைமறைவாக வாழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் மூவரும் கைது செய்யப்பட்டாலும் அவர்களுடைய அடையாளம் தெளிவாக உறுதிப்படுத்தும் வரை மூவரையும் இலங்கையிடம் ஒப்படைக்க மாட்டோம் என இந்தோனேசிய அரசாங்கம் அறிவித்த நிலையில் உடனடியாக இந்தோனேசியாவில் உள்ள இலங்கை தூதரகம் அவர்களுக்கான ஒரு புதிய கடவுச்சீட்டை உருவாக்கி அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான ஒரு அதிரடி நடவடிக்கையை தற்போது ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.